Hey guys, welcome back to our channel. Hi guys. Hi guys. Hi guys. Hi guys. Hi guys. Hi guys. Okay, போதும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு வந்து தேங்க் பண்ண விரும்புறேன் ஒரு விஷயத்துக்கு. என்னன்னா சிலர் என்கிட்ட வந்து மென் ஸ்கின் கேர் பத்தி வந்து கேட்டிருந்தீங்க, மோனிஷை வச்சு பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இவன் வந்து இப்போ நிறைய வந்து ஸ்கின் கேர்லாம் பண்றது கிடையாது, ஸ்கூல் தான் போயிட்டு இருக்கான். நான் அவனை ஒன்னு பண்ண சொல்றது என்னன்னா ப்ராப்பரா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறது தான். ஏன்னா ஸ்கூல்ல பிடி டைம் அது இதுன்னு இருக்கும், வெளில போறது வரது. ஸோ கண்டிப்பா வந்து ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு டேன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் இவனுக்கு வந்து ஸ்கின் டேன் இஷ்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நீ உன்னுடைய ஸ்கின் கன்சர்ன் பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறியா? இப்பதான் ரொம்ப மோசமாயிடுச்சு, எதுக்குன்னே தெரியல, ஒரு மாதிரி சுறுசுறுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கு இப்போ. அண்ட் மெயின் பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். என்ன இது பையன் ஃபேஷியல் பண்றான், பையன் வந்து பொண்ணுங்க மாதிரி இதெல்லாம் பண்றான் அப்படின்னு வந்து யாரும் மிஸ்கன்செப்ஷன் எடுத்துக்க கூடாது. ஸ்கின்னு ஒண்ணு உங்களுக்கு இருந்ததுன்னா அதை யாரா இருந்தாலும் வந்து அவங்க பாதுகாக்கணும், ஓகேவா? அதுக்கு நீங்க என்ன வேணா செய்யலாம். அண்ட் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா செல்ஃப் க்ரூமிங் தான் இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு உங்க ஸ்கின் வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், ப்ராப்பரா ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா சில விஷயம்லாம் நீங்க பண்ணலாம். இதெல்லாம் பொண்ணு பண்றது, இதெல்லாம் பையன் பண்றது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் ஏஜ் பாத்தீங்கன்னா 15 மேல இருக்கவங்க ஃபேஷியல்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். கிரீம்ஸா இருக்கட்டும் இல்ல ஸ்க்ரப், ஃபேஸ் பேக், இதெல்லாம் 15 above இருக்கவங்க தாராளமா பண்ணலாம். பொண்ணு பையன் யாரா இருந்தாலும் பண்ணலாம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா அண்ட் இன்னொன்னு மெயினா என்னன்னா சன்ஸ்கிரீன்றது 10 வயசுக்கு மேல இருக்கீங்கனாலே நீங்க தாராளமா போட ஆரம்பிச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கான சன்ஸ்கிரீன் கூட மார்க்கெட்ல நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 10 வயசுக்கு கீழே இருக்கீங்கன்னா கூட நீங்க தாராளமா வந்து சன்ஸ்கிரீன் போடலாம். வெளியில போகும்போது கண்டிப்பா சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டு போகிற ஒரு பிராக்டிஸ் வந்து நீங்க கொண்டு வாங்க. நீங்க பேரண்டா இருக்கீங்கன்னா உங்க பசங்களுக்கு நீங்க பண்ணுங்க, உங்க வீட்டுல வந்துட்டு சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்னா நீங்க பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரியும், நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். என்னன்னா ஒரு 20-25 ஏஜுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் சொல்லு, எனக்கு ஒரு நல்ல ஸ்க்ரப் சொல்லு, என்னுடைய ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகியிருக்கு. ஆப்வியஸ்லி நிறைய கைஸ் பண்ற ஒரு வேலை என்னன்னா அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப நாள் வந்துட்டு பாதுகாத்துக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க, ஓகே நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகியிருக்கு, அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்றது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா ஒரு 18 ஏஜ்ல இருந்தே வந்து நீங்க இந்த மாதிரி உங்க ஸ்கின்னுக்கு ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ்லாம் பண்ணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா லாங் ரன்னுக்கு நல்லா இருக்கும். நீங்க வந்து ஓகே நம்ம பண்றதுனால மத்தவங்களை நம்ம கிண்டல் பண்ணுவாங்க, நம்மள வந்துட்டு கலாய்ப்பாங்க அப்படிலாம் நீங்க யோசிக்கவே கூடாது. அண்ட் யாரும் அதை பண்ணவும் பண்ணாதீங்க. பசங்க வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்ல உங்களுடைய தம்பி அண்ணா யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஸ்கின் கேர்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. அவங்க பண்ணாம இருக்காங்க இத்தனை நாள் அப்படின்னா ஒன்னும் கிடையாது. சிம்பிள் மாய்ஸ்சரைசர் இல்லனா சன்ஸ்கிரீன் இது மட்டும் போட சொல்லுங்க. இல்ல மாய்ஸ்சரைசர் பிளஸ் சன்ஸ்கிரீன் போட சொல்லுங்க. ஃபேஸ் பேக் ஏதாவது ஒண்ணு. இப்ப வந்து ரெகுலரா இவன் வந்து கடலை மாவு போட்டுட்டு இருக்கான், ஸ்கின்னுக்காக. ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகி இருக்கு அப்படின்றதுக்காக கடலை மாவு போட்டுட்டு இருக்கான். அண்ட் அதெல்லாம் நல்லதுதான். ஸோ ஸ்கின்னை வந்துட்டு நல்ல முறையா ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு யார் வேணா எது வேணா பண்ணலாம், பையன் தான் பொண்ணுதான் கிடையாது. நான் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லென்த்தியா இந்த ஒரு விஷயம் வந்து டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா இவன் வந்து இந்த வீடியோக்கு அக்செப்ட் பண்ணதே முதல்ல பெருசு. ஏன்னா நான் வந்து சொல்லிட்டேன் இதான் கான்செப்ட், உனக்கு பண்ணணும்னா பண்ண அப்படின்ட்டு. ஏன்னா எங்க அப்பா கூட என்னன்னா ஃபேஷியல் எல்லாம் பண்ணுவாரு, ஆனா வந்து வெளியில சொல்லவே மாட்டாரு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. பார்லர்லாம் போனா பண்ணவே மாட்டாங்க. பார்லர்லாம் போனா லேடிஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, நாங்க ஜென்ஸ் எல்லாம் பண்ணிக்க மாட்டோம். எங்க அம்மா வந்துட்டு எனக்கு ஃபேஷியல் பண்ணிவிடு, இல்ல என்ன வந்து எனக்கு ஃபேஷியல் பண்ணிவிடு, நாங்க ஏன் பார்லர் போகும்போது நீங்க பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி மென் வந்து செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்றாங்க, வெளியில அவங்க க்ரூம் பண்ணிக்கிறாங்கன்னு காமிச்சுக்கிறதுக்கு. அதுல ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது, தப்பே கிடையாது, உனக்கும் தான். சோ அதான் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இவ்வளோத்தையும் வந்துட்டு அட்ரஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலா இன்னைக்கு வீடியோ என்னன்னா ஃபேஷியல். ஓகே, நான் ரீசெண்டா உங்களுக்கு காமிச்சிருந்தேன்ல, நான் வந்து இந்த கோல்டு குட் வைப்ஸோட ஃபேஷியல் கிட் ட்ரை பண்ண போறேன். அண்ட் மோனிஷ் வந்துட்டு சில்வர்து ட்ரை பண்ண போறான். சில்வர்து பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அது D10. ஓகே, D10. தேங்க்ஃபுல்லி D10 இருந்தது. அண்ட் இவனுக்கும் இப்போ வந்து டேன் இஷ்யூ தான் வந்து ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப்பா இருக்கும். இது போட்டோன்னே எல்லா டேனும் போறது கிடையாது, பட் ரெகுலரா நீங்க வந்து உங்க ஸ்கின்னை பாதுகாத்துக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி. ஸோ எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னால எனக்கு கோல்டு தான் ட்ரை பண்ணணுமா இருக்குன்னு. ஸோ எனக்கு வந்து கோல்டு. அண்ட் இந்த கிட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதை நான் இப்போ எப்படி வெளில எடுக்கிறது, இது வந்து பாக்கெட் உள்ள இந்த மாதிரி வந்து 4 டியூப்ஸ் இருக்கு, ஓகேவா? 4 ஸ்டெப்ஸ் இருக்கு, ஓகேவா? அது என்னென்னன்றத நம்ம பார்க்க போறோம். நீ சொல்லு. ஸ்டெப் 1 வந்து கிளென்சர், ஸ்டெப் 2 ஸ்க்ரப், ஸ்டெப் 3 மசாஜ் கிரீம் அண்ட் ஸ்டெப் 4 வந்து ஃபேஸ் பேக்னு தந்திருக்காங்க. இதுல அப்படிதான் இதுலயும் நேம் ஆயிருக்கு.
ஆமா. சோ இதுல வந்து 4 டியூப்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து கையில எடுத்து காமிங்க பாப்போம். இந்த மாதிரி வந்து 4 குட்டி குட்டி டியூப்ஸ் இருக்கு. இதுல எவ்வளவு குவாண்டிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து 10 கிராம் இருக்கு. கோல்டு என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்ல இருக்க நேச்சுரல் ரேடியன்ஸ் வந்து எடுத்துட்டு வர போகுது. சோ இதுல கோல்ட் பார்ட்டிகல்ஸ் வேற இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிடிக்கும். 250 rupees. அண்ட் சில்வர் என்ன சொல்றாங்கன்னா சில்வர் மாதிரி ஆயிடும். Get luminescent beautiful skin with this refreshing facial kit infused with dazzling silver particles. It polishes, rejuvenates and evens out your skin, leaving it with a vibrant natural glow. Crafted with passion, skill, fresh ingredients and skin expertise. After all in life, all you ever need is love, glowing skin and good vibes. Okay, first step நாங்க வந்து இப்ப பண்ண போறோம். வேற எதுவும் பேசாம first step வந்து cleanser. நான் ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பண்ணல, இவர் பண்ணல. சோ நம்ம வந்து பண்ண போறோம். இதுல என்ன, இதுலயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்திருக்கு. இதுல வந்து என்ன சொல்லிருக்குன்னா apply a small amount of cleanser and massage onto your face. 2-3 மினிட்ஸ்க்கு பண்ணா போதும். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்ல வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட போறோம். என்னது கோல்டு இருக்கா? தெரியல, கோல்டு மாதிரி என்னென்னமோ இருக்குப்பா இதுல. இதுல உங்களுக்கு தெரியுதா குட்டி குட்டியா பாக்ஸ் மாதிரி இங்க. இது வந்து கிளென்சர்ல இருக்க கோல்ட் ஸ்பெக்ஸ் நினைக்கிறேன். ஆனா இது கோல்டு தானா என்னன்னு தெரியல. பஞ்சு மாதிரி இருக்கு. ஆமா, பஞ்சு மாதிரி இருக்கு ஆக்சுவலி. இந்த இடம் உண்டுல வருதா சில்வர் பாப்போம். இவன் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. தமன்னா காம்படிஷனுக்கு வரேன். இது வந்து இப்ப நாங்க ஒரு 1 மினிட் பண்ண போறோம். மோனிஷ் எப்படி தெரியுமா பண்ணும்? இங்க பாரு, இங்க பாரு. நான் பான்சில் என்ன ரொம்ப சாஃப்டா உன்னோட ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு நீ மசாஜ் பண்ற. ஓகே, அத ரொம்ப சாஃப்டா மூக்க கிட்ட அழுத்தி பண்ணாத. ஓகே, நாங்க வந்து இப்போ கிளென்சர் போட்டு கிளென்ஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்க்ரப். நாங்க இங்க வந்து பாத்ரூம்ல போய் பண்ண முடியலன்னு இங்க ஒரு மக்ல தண்ணி வச்சுட்டு ஈரம் பண்ணிட்டு இருக்கோம். காக்கா குளியல். ஸ்க்ரப். கம் ஆன். ஃப்ளெக்சிங். செம்ம கியூட்டா இருக்கு. நான் உங்களுக்கு இப்போ க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். சோ இது வந்து கோல்டு. உங்களுக்கு கேமரால எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா செம்மையா அந்த ஒரு க்ளோ இருக்கு, கோல்ட் க்ளோ. இது வந்து பேர்ல். ஓகே, இப்போ நாங்க வந்து இத ஸ்க்ரப் பண்ண போறோம். நான் ரொம்ப ரொம்ப ஜென்டலா பண்றேன். ஆக்சுவலா இந்த டியூப் வந்து உங்களுக்கு 2 to 3 யூசஸ் வரும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 2 யூசஸ் வரும். நான் வந்து ஸ்க்ரப் வந்து மெயினா எனக்கு எங்க தேவையோ அங்க நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். நீ எங்க பண்ண போறேன்னா மெயினா மூக்க சுத்தி ஃபோர்ஹெட்ல அண்ட் சின் ஏரியால பண்ணிக்கோ. ஆக்சுவலா இப்பவே பாத்தீங்கன்னா எனக்கு செம்ம ரெஃப்ரெஷ்டா இருக்கு. அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா மசாஜிங் உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் யூசுவலா அவ்வளவு நேரம் பண்ண மாட்டேன், எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிரும். சோ நம்ம இன்னைக்கு வந்து ட்ரை பண்ண போறோம். நல்லா இருக்கும். ஃபேஷியல்னா மத்தவங்களுக்கு பண்ணி கொடுவாங்க. இதுலயும் அதே அந்த பாக்ஸ் இருக்கு, பாக்ஸ் கோல்ட். ஜாலியா பண்ணுவேன். அது கரஞ்சிருமா? ஐ திங்க் சோ. இது பார்க்க அவன் வந்து ப்ளூ கலர்ல இருந்தது. முன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ உன்னோட ஃபிங்கர் டிப்ஸ் மட்டும் வச்சு சர்க்குலர் மோஷன்ஸ்ல மட்டும் பண்ணு. அப்படிதான் பண்ணுவேன். ஓகேவா? இப்படி பண்ணு. காசிங் என்ன பண்ற? எல்லாம் போயிடுச்சு. ஸ்கின்லயே வந்து ஃபுல்லா அப்சர்வ் ஆகும். அப்புறம் கண்ணை மூடி கண்ணு மேல அப்படி கண்ணை மூட. கண்ணை மூடி இருந்தா எப்படி அடுத்தவங்கள பாப்பேன்? திடீர்னு ஒன்ன விட வெள்ளை ஆயிட்டோம். லாஸ்ட் ஸ்டெப்புக்கு ரெடியா? என்னன்னு சொல்லி எங்கேயும் பார்க்காம இது நான் ஃபேஸ் பேக். எப்படி? இது நார்மல் மட் மாஸ்க் மாதிரி தான் இருக்கு. கடை இது எப்படி தம்மா இருக்கு? ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்ல ஒரு சிக்கனுக்கு ஒரு சாஸ் தருவான். மஸ்டர்ட். அதான் மஸ்டர்ட் சாஸ் தான் அது. எனக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா, இந்த ஃபேஸ் பேக் மட்டும் காலி ஆயிடும்னு நினைக்கிறேன், முகம் ஃபுல்லா போடுறதுக்கு. இது ஸ்மெல் வந்து எப்படி தம்மா இருக்கு? ஐயோ, இது நான் செம்மையா ஸ்மெல் பண்றேன். எங்கயோ ஒரு 6 பெயிண்ட் கலரா வச்சு இப்படி அமுத்தனா டப்பா ஓபன் ஆகுமே. எஸ், ஏசியன் பெயிண்ட். அது இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் கலர் படிக்கிறது தெரியும். அந்த பெயிண்ட் ஸ்மெல் வருது. உண்டுல கொஞ்சம் மென்தால் ஸ்மெல் நல்லா வருது. எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அந்த பெயிண்ட். ஆக்சுவலா நான் வந்து நார்மலா ஃபேஷியல் பண்ணனா கழுத்துல எல்லாம் ஃபுல்லா ஒர்க் பண்ணுவேன். உனக்கும் அதான், கழுத்துலயும் ஒர்க் பண்ணணும். பட் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம கழுத்து பக்கமே கை வைக்கல, ஃப்ரீயா பண்றோம். ஆக்சுவலா இது போடவே ரொம்ப ட்ரை ஆகுது, விச் இஸ் குட். ஏன்னா ஃபேஸ் பேக் முகத்துல போட்டு நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க வேணாம், சீக்கிரமா வந்துட்டு வாஷ் பண்ணிடலாம். அண்ட் ஃபேஸ் பேக் போட்டு ஆக்சுவலா பேசக்கூடாது, பட் எனக்கு பரவாயில்ல, நான் காயிற வரைக்குமே பேசிட்டு இருக்கேன். நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ண போறேன். இவன் வந்து இன்னும் கொஞ்சம் காயணும். ஸோ நான் போயிட்டு வந்த உடனே இவர் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவார். ஓகே,
ஓகே கைஸ், வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்ல. எனக்கு இப்ப எதுவுமே தெரியல, நார்மலா ஃபேஸ் வாஷ் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ எனக்கும் அப்படிதான் இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு குவிக் ஃபேஷியல், இன்ஸ்டன்ட் ஃபேஷியல். இது எவ்வளோ நேரம் எடுத்து பேசிட்டே பண்றதுனால ஒரு 1/2 hour ஆச்சு, அப்படி இல்லைன்னா 15 minutes தான். ஸோ குவிக்கா இன்ஸ்டன்டா நைட் டைம்ல நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பேம்பர் செஷன் பண்ணிக்கலாம், நீங்க பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் பேக் போட்டு எங்க ஸ்கின் ட்ரையா இருக்கு. நான் வந்து இந்த ப்ராடக்ட் இப்போ யூஸ் பண்ண போறேன், எங்களுடைய ட்ரைனஸை வந்துட்டு போக்குறதுக்கு, மாய்ஸ்சர் லாக் பண்றதுக்கு. இது நான் என்ன காமிக்கிறேன் கைஸ். இது நீங்க ஆல்ரெடி பாத்திருக்கீங்க, நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே, கோல்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே செடிமெண்ட் ஆகியிருக்கு. இப்ப பாருங்க, மோனிஷ் சூடு. ஃபேஸ் பேக் போட்டு ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கும். இந்த ட்ரையா இருக்கா? சோ இத வந்து நம்ம இப்ப வந்து கண்டிப்பா லாக் பண்ணி ஆகணும். ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லனா ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஆயில். சோ நைட் டைம்ன்றதுனால நான் இதை போட போறேன். இவனுக்கும் இதுவே கொடுக்க போறேன். பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம் இதெல்லாம். சோ இது வந்து 24K கோல்ட் ஆயில். கை காமிங்க. கோல்ட் என்ன கொஞ்சம் நான் அப்படியே லிப்ஸ்க்கும் போட்டுக்கிறேன். இதே கழுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு டிராப் மட்டும் எடுத்துட்டு என்னுடைய அன்ரைஸ்ல போட்டுக்க போறேன். இந்த ஃபேஷியல் செஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 15 நாளுக்கு ஒரு வாட்டி நீ எனக்கு பண்ணி விட்டா நல்லா இருக்கும். இதான் வந்து ரிசல்ட். இந்த ஆயிலோடே வந்து அப்படியே தூங்க போயிடணும். ஸோ அவ்வளவுதான். எனக்கு வந்து இப்போ ஃபீல் ஆகுறது வந்து நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, காமா இருக்கு. உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுதா? கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு, அவ்வளவுதான். ரெஃப்ரெஷ்டா இருக்கு ஆக்சுவலி. சோ நாங்க அப்படியே போயிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்க போறோம். கண்டிப்பா நான் உங்களை வந்துட்டு கோல்டு ரெக்கமெண்ட் பண்றேன். கோல்ட் ட்ரை பண்ணுவேன். சரி, ஓகே. கண்டிப்பா கோல்டு வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுல இன்னும் ப்ராடக்ட் இருக்கு, நீங்க கண்டிப்பா ஒரு 2 to 3 யூசஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்க வீட்டுல நான் சொன்ன மாதிரி ஆம்பளை பசங்க ஸ்கின் கேருக்கு எதுவும் பண்ணாம இருக்காங்க, உங்க அப்பா நான் கூட சொல்லுங்க, மாய்ஸ்சரைசர் போட சொல்லுங்க, சன்ஸ்கிரீன் போட சொல்லுங்க வெளியில போகும்போது. அப்பப்ப ஃபேஸ் பேக் அந்த மாதிரி பண்ணுங்க. இன்னும் நல்லாவே பாத்துக்கிறாங்க, அவங்க ஸ்கின்னுக்கு வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஃபேஷியல் கூட நீங்க கிட் வாங்கி வச்சு இந்த மாதிரி நீங்க வீட்டுல வந்து ஷேர் பண்ணி பண்ணலாம். நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்க எல்லாரையும் நாங்க எங்களுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறோம். பாய். நீ கை தெரியல, நீ மறைஞ்சிட்ட. லாக்டவுன் என் கையில தெரியல. இந்த ஸ்கின்னை வந்து பாதுகாக்க காட்டுவாசி எப்படி போட்டிருக்கு பாரு. தெரியுதா? ஜிகினா மாதிரி இருக்கு. நாளைக்கு நான் க்ளோ ஆகுவேன். காமெடி எடுத்துக்கிறா. உன் மூஞ்செல்லாம் நல்லா சொரி சொரியா வர இன்னும். பீஸ். ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். எல்லாம் போலாம், பசி தண்ணி.